அனைவருக்கும் முதற்கண் வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்துல இந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்பட்டாதான் இவ்வளவு வருவீங்களான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்குது. ஆபீஸ்ல நம்ம கூப்பிடுவோம், யாருக்கோ ஒருத்தருக்கு நடக்குன்னு சொல்ற மாதிரி போயிருவாங்க. அப்படி எந்த இதுவுமே நடக்க முடியாது. ஒரு மீட்டிங்ல உங்களுக்கு முதல் கட்டமா அந்த எதிர்ப்பு வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எதிர்ப்பு குரல் நீங்க ஃபர்ஸ்டே கொடுத்துருக்கணும். அப்படிதானே? அதற்காக இந்த ஊழியர் சங்கம் தொடர்ந்து இந்த மாதிரி போராட்டங்கள் முன்னெடுக்கணும். ஏற்கனவே இந்த இப்போதைக்கு நம்ம 31/3/2025 டிமாண்ட் 50. அதுல வந்து மொத்த பணியாளர் எண்ணிக்கை எத்தனை இருக்காங்கன்னா 8,22,441 பேர் இருக்காங்க. இப்போதைக்கு தமிழ்நாடு அரசுல பணிபுரிந்து வரும் ஊழியர்களோட எண்ணிக்கை வந்து 8,22,441. இதே இது 2021 31/3/2021 9,33,000 பேர் இந்த பணியிடம். கடந்த 4 ஆண்டுகள்ல எத்தனை பணியிடம் குறைஞ்சிருக்கு? 1,10,000 பணியிடங்கள் குறைஞ்சிருக்கு. இந்த சேம் டைம்ல எண்ணற்ற திட்டங்கள், அப்படித்தானே? வீடு தேடி கல்வி எல்லாமே வீடு தேடி போயிட்டு இருக்கோம். அப்படிதான் இந்த மாதிரி பல்வேறு பணி சூழல்கள் மத்தியில காலி பணியிடங்களுக்கு எப்படினாலும் தப்புகள் வரதான் செய்யும். ஒரு கண்ணியமான பேச்சு என்பது உங்களுக்கு மட்டும் இல்ல, அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்குமே கொடுத்திருக்க உரிமை. அப்படித்தானே? பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்ந்தல் அதனினும் இளமே என்று நீங்க சமூக நீதி பேசுற அரசாங்கம் தானே இது. எல்லாருக்கும் சமூக நீதிங்கிறது ஒரே இதுதான். ஒரு தனி மனித கண்ணியம்ங்கிறது இருக்குல்ல, அதையும் தாண்டி நீ மாடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லை அப்படின்னா என்ன வார்த்தை அது? அவர் 20 ஆண்டு காலம் ஒரு பணி முடித்த ஒரு சீனியர் தான் இருப்ப. கண்டிப்பா அந்த அலுவலரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியா இது? அப்ப இந்த மாதிரி கேள்வி உங்களை நோக்கி வேற யாரும் கேட்டாங்கன்னா அப்ப அமைதியா வர்ற ஆளா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் அப்படி இருக்கிறனாலதான் அவங்களுக்கு மேல உள்ள ஆட்கள் கேள்வி கேட்க முடியாம கீழே உள்ள ஆட்கள் கேட்காங்க. இந்த முறை வந்து இன்றைக்கும் மிகவும் கண்டனத்துக்குரியது. இது தொடரக்கூடாது. அவர் மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கையும் கடுமையான தண்டனைகளும் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இதே போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து நீண்டு கொண்டுதான் இருக்கும். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் இருக்கும் அனைத்து ஆர்ப்பாட்டத்தினும் நான் சார்ந்த தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கம் முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்து நன்றி கூறி விடுவேன். நன்றி.